தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளிடம் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, பதவி பங்குகளுடைய அன்புக்குரியவர்களே, திருவிழா கொண்டாட்டங்கள் என்றாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதற்கு குறிப்பாக நமது குழந்தை மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது சுகமாக என்ற மக்களுக்கு திருவிழாவில் வருவதற்காலே மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களும் இதோடு அவர்கள் நான் சொல்வதற்கு உடன்படுவார்கள் நினைக்கிறேன். ஏனெனில் இங்கு இளமைகள் அதிகமாக இளம்பெண்களுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பானது இங்கு அதிகமாக இருப்பதை நாங்கள் கண்கூடாக இருக்கிறோம். இந்த ஒரு சிலருக்கு காலக்கெடுக்கிறது எல்லாருமே நீங்கள் இது எங்கள் ஊர் திருவிழா, எனது திருவிழா, எங்கள் குடும்ப திருவிழா என்று சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பங்களிப்புகளையும் உங்கள் சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு அடைக்கலமாக விசுவாச வாழ்விலே ஊன்றெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மக்களால் உருவாகி கொண்டிருக்கிறது. எதிர்கால திருச்சியுடைய வழிபாட்டுகள் எல்லாம் இங்கு தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். இந்த பாராட்டுகளோடு இணைந்து நமது பாதுகாவலர் பதவி அத்தருடைய இந்த ஆடல் திருவிழாவினை நாம் சீர்சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நமது பாதுகாவலை பற்றி அதிகமான கருத்துக்களையும் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு அலுவலகத்திலே வரைமுறைகளாக வாழ்க்கை பாடமாக முறையில் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்விடம் நாம் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான குணம் என்னவென்றால் கீழ்ப்படுகிறது. அவர் எந்த நேரத்திலும் தனது வாழ்விலே தான் ஒரு மிகச்சிறந்த மறைமுறையாளர், தனது வாழ்வில் பலவிதமான அநேக வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் தான் என்ற வெறும் ஒருபோதும் அவரை அல்லாமல் கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, அமைதி, மகிழ்ச்சி, அதன் மூலமாக மனதில் உள் அமைதியை சுவாசித்த வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு புனிதராக நமது திருச்சபை கிடைத்த ஒரு அற்புதமான மனிதராக இந்த நிலையில் இந்த புனித மொழியாக நாம் இந்த ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தி விடுதலைகளையும் பெற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிதல், அமைதி, மகிழ்ச்சி நமது குடும்பங்களில் இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் சொல்லி நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இந்த பாதுகாப்புடைய பருவ சிவங்கள் நம்மோடு என்று சொல்லி உங்களுக்காக சொல்கிறார். மிக சிறப்பாக நமது இளம் சமுதாயம் இருந்து பார்க்கக்கூடிய அவருடைய கல்வி, அவருடைய எதிர்காலம், அவருடைய ஒவ்வொரு உடலுக்குள்ளும் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்புடைய துணை அவருடைய அவர்களை செல்கின்ற போதும் வருகின்ற போதும் எதிர்விதமான ஆபத்தும் அவர்களை நேரத்தை அவரை ஆசிரியர்கள் சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் வேண்டிக் கொள்கிறோம். இறை அமைதியும் சமாதானத்தோடு இருந்து இடத்துமாக இந்த தூய மறை நிகழ்வு நமக்கு அமைந்துள்ளதாக இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் எல்லாம் Amen.
செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10 இறை வாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே 20 அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை இன்றி வேலையாட்களோர் குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உறுதியாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியவரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்மணி உங்கள் அனைவருக்கும் பதிலுடைய புனித அன்புள்ள உங்கள் ஊரின் பாதுகாப்பு இந்த பள்ளி பாதுகாவலர் அன்புமியார் திருவிழா வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற குழுக்களோடு சேர்த்து உங்களுக்கும் பங்குக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக காட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான என் இறைவா, அன்பு ஆண்டு பெருவிழா நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் என் அன்பிய மக்கள்கள் இறைவால் ஆசிர்வதியும். இவ்வாறு உம் அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றிணைந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினர் போல அதே போன்று ஞானத்தின் ஊற்றே என் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரை எம் கிராமத்தில் உள்ள சிறு நலமருளும் நல்ல ஆயினே எம் இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடினோம். உம் அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை இறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக கோடிய குதிரையை ஊடி பாதிப்பதாக கையளிக்கப்படும் என் உடல். எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வந்திற்கு எல்லா புகழ்வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் இறைவனுடைய அருள் புரிந்த குடும்பத்தாரும் ஏற்ப எங்கள் பாதுகாவலர் புனித கல்லூரி அந்தோனியாரின் அருளாசியுடன் எங்கள் ஊர் திருவிழா சிறப்பாக நடைபெற இன்னொரு புரிந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் சார்பாகவும் பீனிக்ஸ் பெண்கள் இயக்கத்தின் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். ஆண்டவர் பணியே அர்ப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று நேரம் காலம் மாறாது இறைவனுக்கே தன்னை அர்ப்பணித்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் மெய்திருவடி மறைவட்டத்தில் இறைபணி, கல்விப்பணி, மறைக்கல்வி, அன்பியங்கள், நற்செய்தி கூட்டங்கள் என அனைத்து பணிகளையும் சிறப்பாக நடத்தி மற்றும் இருபுறம் தேவாலயத்தை ஆத்மீக பூமியாக மாற்றிய பெருமை இவரே சாரும். நம் ஆலயத்தின் திருநிலை பதவி அந்தோனியாரின் பரிந்துரையால் இன்மையும் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வில் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணிபுரிவதில் என்றும் கருத்துஞ்சியவர்களாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு மக்கள் பின்னர புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அவமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரோடும் ஆன்மீகத்தின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன்